நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். ரிஷபம், காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம். இப்ப 2ஆம் இடம் ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த மார்ச் மாதம் 5 கிரகங்கள், 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோக பலன்களை பார்க்க போகிறோம். ஆக இந்த மார்ச் மாதம் என்பது ரிஷபராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய். சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், இந்த 5 கிரகங்கள் ரிஷபத்திற்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இப்ப இந்த ரிஷபத்திற்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் முதல் தன் சுய முயற்சி, ஆசைகள், சுய முயற்சிகள் வெற்றி அடையுமா, நினைத்த காரியம் ஜெயமாகுமா, நினைத்த வேலை கிடைக்குமா, நினைத்த தொழில் கிடைக்குமா, ஒரு போட்டியில் ஈடுபட முடியுமா, ஒரு பதவி, உயர்ந்த பதவிகள் கிடைக்குமா, ஒரு வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா. அப்ப ஜீவனம் சம்பந்தப்பட்ட தொழில் போட்டிகள், ஜீவனம் என்பால் தொழில், உத்தியோகம், தொழில். ஜீவனம் என்றால் என்ன? வேலை பார்த்தாலும் சரி, சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி. ஜீவனஸ்தானம், மனுஷன் எதெல்லாம் ஜீவனம் பண்ணி எப்படிலாம் சம்பாதிக்க போறான் அப்படின்ற ஜீவனஸ்தானம்.
அதுல வெற்றி பெறக்கூடிய ராசியாதிபதி 6ஆம் அதிபதி 1-6க்குரிய சுக்கிரன் எங்க உட்கார்ந்திருக்க? ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துல, கேந்திர ஸ்தானத்துல. இது ஒரு கர்மா. அப்ப உயர்ந்த வெற்றி அடையக்கூடியது, உயர்ந்த புகழ் அடையக்கூடியது, நல்ல சம்பாத்தியம், உயர்ந்த சம்பாத்தியம் பெறக்கூடிய கேந்திர ஸ்தானம் 10ஆம் இடம். அடுத்து புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி, 2ஆம்னா வருமானம், 2-5க்குரியவன்னா 2-5க்குரிய அதிர்ஷ்டமாகிறாராம். 2-5க்குரிய அதிர்ஷ்டமாகி 10ஆம் இட ஜீவனஸ்தானத்தில் உட்காராரு. இப்போ 5-10க்குரிய தொடர்பு இருக்கும்போது உயர்ந்த பதவியில் மிகப்பெரிய செல்வம், புதையல் யோகம், புதையல் யோகம், ஒரு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் நிர்வாகம் பண்ணக்கூடிய யோகம், ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணக்கூடிய யோகம், அப்படிப்பட்ட யோகத்தை அடையக்கூடியது அதிர்ஷ்டஸ்தானம். 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தானம், அவரை 2ஆம் அதிபதி ஆகி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி ஆகிறார். நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பு, இதெல்லாம் சரி. அடுத்து சூரியன். அந்த சூரியனாகப்பட்டவன் 3ஆம் அதிபதி, கம்யூனிகேஷன், பயணம், அதாவது 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழிலில் அவரே 10ஆம் இடம். 4ஆம் அதிபதிக்கு நேர இருக்கக்கூடிய இடம் தான் 10ஆம் இடம். அப்ப ஒரு 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில், சொந்தமா தொழில் பண்ணா மிகப்பெரிய தொழில் யோகம், ஒரு நிறைய பொருள் தயார் பண்றது, வீட்டு உபயோகஸ்தானங்கள், வீட்டு உபயோகஸ்தானங்கள், டிராவல்ஸ், போக்குவரத்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடிய, புதிய தொழில் தொடங்கக்கூடிய, மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நேரம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாகன யோகம், வாகன நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகம், வாகன நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஏற்படும். வீடு கட்டி விற்கக்கூடியவங்க, அவங்களாம் நல்ல சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, இது அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிரனை பற்றி பேசிட்டோம், புதனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ சூரியனை பற்றி சனி. இந்த சனி என்பது ரிஷபத்துக்கு மிகப்பெரிய யோகக்காரன், மிகப்பெரிய யோகக்காரன். அவருடைய கர்மா இப்போ என்ன? ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ஆக ரிஷபத்துக்கு 9-10க்குரியவன், தர்ம கர்மாதிபதி யோகம், மிகப்பெரிய பதவி. அப்பா சொன்னதுதான் தர்ம கர்மாதிபதி. ரிஷபத்துக்கு 9-10க்குரியவன் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை. சரி, 6-3-2026 அன்று 11ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போனா மிகப்பெரிய தொழில் வெற்றி, மிகப்பெரிய பதவி வெற்றி, அங்கேயும் சூப்பர் தான், பிரமாதம். சரி, அடுத்து செவ்வாய் யாரு? 6-11க்குரியவர், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், பதவியால் உயர்வு, பூமிகளால் யோகம், நண்பர்களால் யோகம், சகோதரர்களால் யோகம், பயணத்தின் மூலம் யோகம், பதவியின் மூலம் யோகம், பூமி, இடம், வாசல், சொத்துக்கள் பெறக்கூடிய பூமிகாரகன். ஆக அடுத்து பிரம்மாண்டம், ஐந்தாவது கிரகம் என்பது ராகு, பிரம்மாண்டமானது. ஒரு பிரம்மாண்டமான தொழில், மிகப்பெரிய தொழில், மிகப்பெரிய வெளிநாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், மிகப்பெரிய தொழில் தொடங்கக்கூடிய, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு, பிரம்மாண்டமான தொழில் ஏற்படுத்தக்கூடிய ராகு. ஆக இத்தனை சிறப்பம்சங்களும் ரிஷபராசிக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு இதை வலுப்படுத்தக்கூடிய உங்கள் தனஸ்தானத்தில் குரு வேற உட்கார்ந்துருக்காரு. குரு உட்கார்ந்து அந்த பஞ்சமஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த பஞ்சம கிரகங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சூப்பர், ரொம்ப சூப்பர், பிரமாதம், அடிச்சு ஜூல் கிளப்புங்க. சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட கர்மாவின் பலன்கள் இருக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, முன்பதிவு பண்ணிக்க.